ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாஸ்டர் வீடியோக்கு வந்துடுங்க. வீடியோ ஓகே பாஸ். ஓகே, சரியா இருக்கு. ஓகே தானே பாஸ்? ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் தியானிக்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற இந்த வேளையில ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய திரு வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் நீர் தந்திருக்கிறீங்கப்பா. இப்பொழுதும் உடைய சமூகத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்கும்படியாக, எங்கள் இருதயம் இன்னும் பலப்படும்படியாக, உமக்குள்ளாக இன்னும் வாஞ்சையோடு கூட நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியனையும் உடைய அன்பின் கரங்களில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. எல்லாவற்றையும் அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பல இடங்களிலிருந்தும் கூடி வந்திருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நான் வாலிப காலத்துல இருந்து ஒரு சிறிய அறிமுகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாலிப காலத்துல சென்னையில இருந்த பொழுது எழும்பூர் பகுதியில அண்ணன் அவர்கள் சுவிசேஷ கூட்டம் ஒன்றை அங்க நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய ஒரு நண்பரோடு கூட அந்த கூட்டத்திற்கு நான் கலந்து கொள்ள நான் போயிருந்தேன். அப்பொழுதுதான் தேவ செய்தியை அந்த இளம் வயதிலேயே கேட்பதற்குரிய இருதயம் ஆண்டவர் எனக்கு தந்திருந்தார். அன்பு சகோதரன் என்னோடு கூட வந்த வாலிப சகோதரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி தரிசனத்தோடு கூட இணைந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த கூட்டம் முடிவுல கூட்டத்துல கேட்டிருந்தாங்க, யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வேணுமோ அப்போ நீங்க உங்களுடைய பெயர்கள், யுத்த சத்தம் அந்த பத்திரிக்கை. அப்போ என்னுடைய முகவரியும் அந்த நாள்ல நான் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த நாள்ல இருந்து கடைசி அவர்கள் அனுப்பின வரை எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. அதுலதான் பல வருடங்கள் அந்த யுத்த சத்தம் பத்திரிகை தொடர்ந்து வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அதுலதான் நிறைய மிஷினரி செய்திகளை குறிச்சு வாலிப காலங்களே நான் படிப்பேன், செய்திகளே நான் படிப்பேன். பின்பு திருப்போணம் பகுதியில ஊழியம் செய்ய வந்த பின்புதான் ஆண்டவர் அந்த பத்திரிகையை படித்த பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார். சபை மக்களோடு கூட நான் பேசினேன். சபையார் அனைவரும் ஜெபத்தோடு கூட ஜெம்ஸ் ஊழியங்களுக்காக, அவருடைய ஊழிய பணிகளுக்காக தங்களுடைய காணிக்கைகளின் மூலம் தேவனுடைய அந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாரத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அதன் விளைவாக அருமையான பிள்ளைகள் ஜெபித்தார்கள். அருமையான சபையார் உதாரத்துவமாய் தந்தார்கள். அந்த உதாரத்துவம் உள்ள அந்த காணிக்கையை அப்படியே அந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆகவே அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை தொடர்ந்து அந்த மிஷனரி பணிகளை எப்பொழுதெல்லாம் எங்களால் முடியுமோ அதை எல்லாவற்றிலும் தாங்கவும் ஜெபத்திலே நினைவு கூறவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவர் என்ன நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து இதற்காக நாங்கள் ஜெபிப்போம், இதற்காக நாங்கள் எழும்புவோம் என்பதை ஆண்டவருடைய சமூகத்துல சொல்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு பலன் தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஊழிய பாரம் நிறைந்த இந்த ஊழியங்களை செய்வதற்கும் இதை குறித்து அதிகமாய் சபை மக்களோடு கூட பேசுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அண்ணன் சொன்னது போல எங்களுடைய சிவகங்கை மாவட்டம்
திருப்புவனம் பகுதியில ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். பல கோயில்கள் மற்ற பலவிதமான கடுமையான மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்வதற்கும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முடிந்த மட்டும் சீஷர்களை உருவாக்குவதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நன்றியோடு கூட நான் சோதரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டுமாய் கூட கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். நானே எல்லா வசனத்தையும் வாசித்துறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தையை இருதயத்தில் தியானிக்கும் பொழுது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இதை வாசிக்கும் பொழுதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியங்களை குறித்து தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரலோக தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப ஆண்டவருடைய நோக்கம் இந்த பூமியில ஆண்டவருக்காய் சபைகளை கட்ட வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய பாரமாய் இருக்கிறது. அந்த பாரத்தை இன்றைக்கு அந்த வார்த்தையாய் இந்த வேளையில நாம் வாசிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நிச்சயமாகவே ஆண்டவருடைய தரிசனங்கள் எங்கெங்கெல்லாம் எழும்புகிறதோ, இந்த உலகத்தினுடைய எந்த பகுதியிலெல்லாம் தேவனுடைய சபைகள் கட்டப்படுகிறதோ, ஜனங்களுடைய இருதயங்கள் கட்டப்படுகிறதோ, ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதோ, அங்கெல்லாம் அநேக பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முன் வருவதை நாம் அறிய முடியும். அதே போலதான் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுதும் பேதுருவை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளையும் நம்ம வாசிக்கும் போது, இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு கூட்ட ஜனங்களை, பாவத்தில அநேக ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை, ஒரு கூட்டம் ஜனங்களை, பிசாசின் பிடியிலே சிக்கி இருக்கிறதான அநேக விக்கிரக வணக்கங்கள், அநேக விதமான பாவங்கள், ஆண்டவரை அறியாமல் சென்று கொண்டிருக்கிறதான அநேக ஜனங்களை, பிசாசினுடைய அந்த பிடியில இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவித்து அவருடைய சபையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதே பரலோக தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளாக சீஷர்களுக்கு சொல்லுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பாவத்தில அடிமையாய் கிடக்கிறதான அந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்பதையும் மிக அழகாய் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாரத்தை இன்றைக்கு சீஷர்கள் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். நீ பேதுருவாய் இருக்கிறாய், பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் மேற்கொள்வதில்லை என்பதை அழகாய் அந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் தெரிவிக்கிறது. ஆகவே விடுவிக்கப்பட வேண்டும், சபைகள் உருவாக்கப்பட வேண்டும், அந்த சபையிலே அந்த ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கமாய் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நம்ம சொல்றோம், ஐயா, இன்றைக்கு பல விதமான ஊழியங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்து இந்த பாரத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு பல விதங்களிலும் இன்றைக்கு ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் செய்ய நினைத்த அந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு
கர்த்தர் இன்றைக்கு நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்திலும் பிசாசின் பிடியிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம் உள்ளத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் இந்த பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. இந்த பாரத்தை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் ஒருவரும் அசதியாயிராதபடிக்கு, ஏதோ எப்போதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு இல்லாதபடிக்கு, இருதயங்களிலே அந்த கர்த்தருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, எத்தனை சவால்கள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அவர் எனக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாச அந்த வார்த்தையோடு கூட, அந்த விசுவாச துணியோடு கூட நாம் முன் செல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை மிக உறுதியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதாளத்தின் வாசல்கள் நம்மை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஆமென். இதை அறிக்கை செய்தவர்களாய், உள்ளத்துல பாரம் வரும் பொழுது எந்த கவலையும் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாம, பாதாளத்தின் வாசல்கள் இன்றைக்கு எங்களுடைய நம் செய்கின்றதான, நம் முன்னெடுக்கிறதான ஜெயமுள்ள அந்த ஊழியத்தினுடைய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான், பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட இந்த நாளில் முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படி தேவனுடைய அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் முன்னேறும் பொழுது, இன்றைக்கு வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நானே வாசிக்கிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்கு அங்க சொல்லியிருக்கிறது வார்த்தை முதல்ல பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைய கேட்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்றும் கூட அவர்கள் பிள்ளைகளை போலதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காரணம், பிள்ளைகளுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அங்க அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். சிறு பிள்ளைகளுடைய ஜெபம், சின்ன பிள்ளைகளுடைய அந்த நிலை அப்படின்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்டா போதும், என் பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக, நான் பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக, நான் பரலோகம் போய் விடுவேன் என்கிற அடிப்படை நிலையில அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையத்தான் பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், கண்டிப்பா நான் சொல்லுவேன், நாம் பிள்ளைகளை போல கண்டிப்பாக இல்லை. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளையாக இன்றைக்கு நான் இந்த உலகத்துல நிக்கிறேன். ஆனா பிள்ளைகளாய் இல்ல, பிள்ளைகளுக்கு விட்டு அடுத்த நிலையில, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு எழுதுகிறேன். 14ஆவது வசனம், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். பிரைஸ் காட். இன்றைக்கு பிள்ளைகளை போல இல்லாதபடிக்கு இன்னும் பலவான்களாக, பிதாக்களாக, பெற்றோர்களாக, வளர்ந்தவர்களாக, தேவனுடைய சமூகத்துல சிறு பிள்ளைகளை போல பாலை குடிக்கிற பிள்ளைகளாய் இல்லாதபடிக்கு நல்ல திடமான உணவை அருந்துகிற, உண்கிற ஒரு நல்ல தகப்பன்மார்களை போல நாம் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். இன்னைக்கு கேட்ட வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையாய் மாறாதபடிக்கு, ஏதோ கேட்டேன், இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்,
என்கிற ஒரு நிலை இல்லாதபடிக்கு நான் கேட்கிற வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையாய் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதோடு கூட மாத்திரமல்ல, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். மிக பலமாய் விசுவாசத்தை திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்றைக்கு ஊழியத்துல, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பலவிதமான சோதனைகளும், பலவிதமான பலவீனங்களும், பலவிதமான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொண்டு நாம் வருகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறோம். ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி அப்படி நின்று விடாதபடிக்கு அடுத்த நிலையில ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவருடைய இருதயத்துல இப்படிப்பட்ட பிள்ளைகள் பொல்லாங்கனை அதாவது முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், வேத வசனம் இருதயங்களில் நிலைத்திருக்கிறவர்களாய், அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாய், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அப்பா சமூகத்தில் நிக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் ரொம்ப அழகா, பழைய ஏற்பாட்டுல நம்ம அழகா பார்ப்போம். அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பினார். நோவாவை கர்த்தர் எழுப்பினார். நோவாவை கர்த்தர் எழுப்பும் பொழுது இந்த உலகம் காக்கப்படுவதற்கு, இந்த உலகம் பிசாசினுடைய காரியங்களிலிருந்து, அழிவுகளிலிருந்து காக்கப்படுவதற்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொள்வதற்கு முதலாவது நோவாவை தெரிந்து கொண்டார். இந்த நோவாவின் மூலமாக ஆண்டவர் ஒரு குடும்பத்தையும் தெரிந்து கொண்டு முழு உலகத்தையும் மீண்டும் அந்த சந்ததிகள் தொடருவதற்கு, அவருடைய சித்தம் செயல்படுவதற்கு நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படின்னா இன்றைக்கு வேதத்துல அப்படி தொடர்ந்து பார்க்கும் பொழுது மோசையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எகிப்திலிருந்து, பார்வோனிடத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். அங்க கானானுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை அங்கே உறுதிப்பட வேண்டும். அங்கு அவர்கள் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. அதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் சொல்லுவேன், அதை போலவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு நோவாவை தெரிந்து கொண்டது போல, மோசையை தெரிந்து கொண்டது போல, ஆபிரகாமை தெரிந்து கொண்டது போல, இன்றைக்கு ஆண்டவரும் இன்றைக்கு ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜெம்ஸ் ஊழியங்களை பார்க்கும் பொழுது இங்கு கல்லறைகளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த தேசங்களிலும் கூட, இப்படிப்பட்ட இடங்களிலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அருமையான அண்ணனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த தரிசனங்களை தெளிவாய் தந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடம் என்ன என்பதையும் சரியாய் சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அந்த ஊழியத்திலே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாமும் கர்த்தருடைய அந்த பாரத்தை எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக, பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாரம் நிறைந்த மனிதர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இன்னைக்கு நான் சொல்லுவேன், மோசையை கர்த்தர் எழுப்பிய பொழுது அந்த தேசத்தை, இஸ்ரவேல் என்கிற அந்த முழு தேசத்தையும் முழுமையாய் காக்கும்படியாக ஆண்டவர் எழுப்பி கொடுத்த அந்த தேசம். அந்த மோசையை கர்த்தர் எழுப்பிய பொழுது அவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் அந்த பாரத்தை அந்த மனுஷனுக்கு தந்தாங்க, தரிசனங்களை தந்தாங்க. ஆண்டவர் அவர்களை, அந்த மனுஷனை புடமிட்டாங்க, அவர்களை வெறுமையாக்கினாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் அந்த மனிதன் மூலமாக நிறைவேறப்படும்படியாக தேவ மகிமையை குறித்ததான ஒரு வெளிச்சத்தை அந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் தந்தாங்க. அப்போ அந்த மனிதனை எழும்பும் பொழுது, ஊழியத்திற்காக எழும்பும் பொழுது, மனிதனுடைய முகத்திற்காக ஒருபோதும் மோசே ஊழியம் செய்யவில்லை. தன்னுடைய பலவீனங்களிலும் அநேக ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் எழும்பின பொழுதும், முறுமுறுத்த பொழுதும் மனிதனுடைய முகத்தை பார்த்து சோர்ந்து போகவில்லை.
எப்பொழுதும் தேவனுடைய முகத்தை பார்த்தவர்களாய், தேவனுடைய பாரம் நிறைந்த அந்த மனிதனுடைய அந்த இருதயம் எந்த மனுஷனுடைய முகத்தையும் பார்க்கவே இல்லை. தேவனுடைய முகத்தை மாத்திரம் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, எத்தனை கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த பாரத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசமும் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயமே. ஆமென். ஆகவே இன்றைக்கு அதோடு கூட மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்படிப்பட்ட பாரம் நிறைந்த அந்த மனிதர்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் எதுன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் நானே வாசுறேன். சங்கீதம் 103 7 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆமென். இன்றைக்கு மோசே ஜனங்களை வழி நடத்திய பொழுது அந்த ஜனங்களுக்கு நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த பாரம் நிறைந்த அந்த மோசேக்கு ஆண்டவர் தம்முடைய வழிகளை மிக அழகாக தெரியப்படுத்தி இருந்தாங்க. இன்னைக்கும் நிச்சயமாகவே இன்னைக்கு நம்முடைய இருதயங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், ஒருவேளை ஜனங்களுக்கு எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திறனற்று இல்லைன்னா வழிகள் தெரியாதபடி திகைத்து நிற்கின்ற இந்த வேளைகளிலும் நிச்சயமாகவே கர்த்தருடைய பாரம் நிறைந்த அந்த பிள்ளைகளுக்கு, தேவனுடைய தரிசனத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தாம் செல்ல இருக்கின்ற அந்த வழிகளை அழகாய் தெரிவித்து, காடானாலும் மேடானாலும் ஆண்டவரே கலப்பையில் நாங்கள் கை வைத்து விட்டோம், நாங்கள் இனி ஒருபோது நாங்கள் திரும்பி பார்ப்பதில்லை என்கிற தரிசனத்தை பெற்றவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு வழிகளை, மென்மையான வழிகளை, அற்புதமான வழிகளை, ஆச்சரியமான வழிகளை நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய், அற்புதமாய், அதிசயமாய் நம்மை நிச்சயம் ஆண்டவர் வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். காரணம், அவர் தமது வழிகளை மோசேக்கும். ஆமென். காரணம், அந்த பாரம் நிறைந்த அந்த மனிதனுக்கு அவருடைய வழிகளை தெரிவிக்க அவர் நிச்சயமாகவே அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளிலும் இன்னும் ஒரு சின்ன ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். யார் இந்த தேவனுடைய அந்த சரீரமாகிய சபையை கட்டுவதற்கு யாரால முடியும்? அந்த அவ்வளவு பரிசுத்தமுள்ள, அவ்வளவு மிகவும் மிகவும் தேவ வெளிச்சம் நிறைந்ததான, தேவ பலன் நிறைந்ததான அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையை யார் கட்ட முடியும் அப்படின்னா, நிச்சயமா இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், தேவனுடைய பாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய சபையை கண்டிப்பா கட்ட முடியும். ஆமென். பிரைஸ் காட். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சபையை இன்றைக்கு நம்ம கட்டாம இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இன்னும் நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சபை கட்டப்பட வேண்டும், ஆனா கர்த்தர் இன்னும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தத்திற்குள்ளாக நாம் முழுமையாக அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே தேவனுடைய சபையை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு என்னுடைய தகப்பனார் தான் நாங்கள் இந்த திருப்புவனம் பகுதியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில, திருப்புவனத்துல அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. 2006 திடீரென உடல்நல குறைவினால ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பார்வையில பரிபூர்ணம் அடைந்ததினால அவர் கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அதன் பின்பு நாங்கள் குடும்பமாய், நானும் என்னுடைய மனைவியும் வெளிநாட்டில நாங்கள் பணிகளை செய்து கொண்டிருந்தோம். அங்கேயும் டீச்சிங் பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம், அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல. அப்பொழுது இந்த செய்தியை கேட்ட உடனே எங்களுடைய இருதயம் தடுமாறியது. எப்படி நாங்க இந்த ஊழியத்திற்கு வர முடியும், இந்த ஊழியத்தை செய்வது யார் அப்படிங்கும் போது, அப்பாவுக்கு நாங்க எங்க வீட்டுல நானும் என்னுடைய அக்கா ஒருவர் உண்டு. அவர்களும் சென்னையில அவர்களும் சபை ஊழியத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கணவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் சபையில இணைந்து பாஸ்டர்மாவாக இருந்து ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோம். அப்பா இறந்துட்டாங்க. அப்பா கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க
என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்தோம். ஆர் வி கேப்பபிள்? நாங்கள் நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் தானா என்ற பொழுது ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு பாரத்தை கொடுத்தாங்க. நீ போ, நான் உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உடனடியாக அந்த வெளிநாட்டுல பல்கலைக்கழகத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நிலையில எங்களுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு திருப்புவனம் பகுதியில நாங்கள் வந்து என்னுடைய தகப்பனார் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல இந்தியாவில் எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சூழ்நிலையை விட்டு நாங்க வெளிநாட்டிற்கு வேலைக்கு நாங்க சென்றோம் குடும்பமாக. ஆனா சூழ்நிலைகள் வந்தது. மீண்டும் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வரும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல், எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல், எங்களுடைய நல்ல உயர்ந்த சம்பளத்தையும் விட்டு விட்டு இங்கு வந்து நான் சேர்ந்தேன். அமெரிக்கன் கல்லூரிலையும் ஒரு மேனேஜ்மெண்ட் சேலரி அப்படின்னு சொன்னா அதையும் நான் தைரியமா சொல்றேன். 2006ஆம் ஆண்டு அமெரிக்கன் கல்லூரியில நான் வந்து சேரும்போது என்னுடைய சம்பளம் 7,500 ரூபாய். என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கிறது. 7,500 ரூபாய்க்கு நான் 6 வருடங்கள் வெளிநாட்டுல வேலை செய்து விட்டு இந்த இடத்துல வந்து வேலைக்கு நான் சேர்ந்தேன். அந்த வேலையை கர்த்தர் எனக்கு தந்தார். அதோடு கூட இந்த ஊழியத்தை நாங்கள் செய்தோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான அந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு நல்ல ஒரு இருதயத்தையும் தந்து, நல்ல பலனையும் தந்து, ஆத்துமாவிலே பலன் தந்து, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பத்தக்கதான பலனையும் தந்து, ஊழியத்துல தொடர்ந்து என்னென்ன கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்தாரோ, எந்தெந்த பகுதிகளை ஊழியம் செய்ய முடியுமோ அந்த எல்லா ஊழியத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. எந்த பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆமென். பிரைஸ் காட். இப்படிப்பட்ட பாரங்கள் நிறைந்த அந்த ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நம்ம பார்க்கலாம், ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தமாய் நம்ம விழுந்து போனவர்களா இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய இருதயங்கள் ஏதேனும் ஒரு காரணங்களினால, ஏதோ குடும்ப சூழ்நிலைகளின் நிமித்தமாக, அல்லது நம்முடைய சுயத்தின் நிமித்தமாக, அல்லது ஏதோ ஒரு இருதயத்திலே நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு தவறி போனதின் காரணமாக, இல்லை ஏதோ ஒரு தவறான தீர்மானங்கள் எடுத்ததின் விளைவாக ஒருவேளை நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒருவேளை வழி விலகி போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த அழைப்பு. ஆண்டவருடைய கனமான அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை இப்படி கூட நீ வேதத்துல பார்க்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இங்க சீமோன் பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். நமக்கு தெரியும், சீமோன் பேதுரு ஆண்டவரை மறுதளித்தவன், ஒரு மறுதளித்த ஒரு சீஷர். அவங்க ஆண்டவரோடு கூட ஊழியத்துல எல்லாவற்றையும் அவர்கள் நடந்தார்கள், சாப்பிட்டார்கள், தூங்கினார்கள், ஆண்டவரோடு கூட தங்களுடைய வாழ்க்கை முழுமையாய் இணைத்துக் கொண்டவர்கள். ஆனாலும் ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவரை மறுதளித்தார்கள். மறுதளித்தாலும் ஆண்டவர் அவரை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு மீண்டும் அழைக்கிறத பார்க்கிறோம். காரணம், ஆண்டவருடைய பாரம். இன்றைக்கு நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு காரியங்களில் ஆண்டவரை விட்டு ஒருவேளை நீங்க நம்முடைய வாழ்க்கையில சின்ன ஒரு வழி விலகி போய் இருந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொன்ன வார்த்தைகள், இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு 3 தரம் ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை மறுதளித்த ஒரு சீஷனுக்கு கூட பாரத்தை தந்து மீண்டுமாய் கூட இப்போ இதை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல நமக்கு ஒரு பலன். ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான்
விலகி நான் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, உடைய சமூகத்துல மீண்டும் என்னை நீர் அழைக்க நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். என்னை மன்னித்து என்னை மீண்டும் உடைய சமூகத்துல ஏற்றுக்கொண்டு என்னுடைய எல்லா பலவீனங்களையும், என்னுடைய எல்லா மறுதளித்த அந்த சூழ்நிலைகளையும் முழுமையாக மன்னித்து மீண்டும் என்னை ஜெயமாய் என்னை நடத்துகிறீர். ஆமென். நொறுக்கப்பட்ட அந்த நேரத்திலும் தேவனுடைய சமூகத்துல என்னை உருவாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அந்த சீமோன் பேதுரு தான் நீங்க பார்க்கலாம். அவருடைய வல்லமையின் ஊழியத்தை பார்க்கும் பொழுது, அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது 3000 யூதர்கள், இன்றைக்கு ஜெப குறிப்புல நம்ம பார்த்தோம், யூதர்களை குறித்து ஜெபிக்கும் போது அவர்கள் எவ்வளவு கடின இருதயம் உள்ளவர்கள் என்பதை இன்றைக்கு ஊழியத்தில் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த பேதுரு ஜெபித்த பொழுது, பிரசங்கத்தை, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பொழுது 3000 கடின இருதயம் உள்ள யூதர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை வேதம் நமக்கு அழகாய் பதிவு செய்திருக்கிறது. ஆம் சகோதரனே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு மறுதளிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடின ஒரு மகனை கொண்டு கூட 3000 யூதர்களை, கடின இருதயம் உள்ள யூதர்களை ரட்சிக்க முடியும்னு சொன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், இன்றைக்கு நம்மையும் பலப்படுத்தி அநேக கடின இருதயம் உள்ள அந்த ஜனங்களை பண்படுத்தப்படுகிற நிலங்களாக, கடின பாறையான நிலங்களை பண்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய நாமத்தினால உற்சாகமாய் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் அந்த பாரங்களை தந்திருக்கிறார். அந்த பாரங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஆமென். இது ஆண்டவர் மோசே உருவாக்குகின்ற விதங்களை பார்க்கிறோம். எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில மோசேயை ஆண்டவர் அங்க அழகாக அவர்களை உருவாக்குகிறார். ஆனா சொல்லப்படுகிறது, ஆனாலும் அவருடைய பிறப்பை குறித்து நிச்சயமா நான் சொல்றேன், அந்த சிறுபிள்ளையா இருக்கும் போதே அவருடைய தாயார், மோசையுடைய தாயார் அழகாக கற்பிச்சிருப்பாங்க, சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவ யாரு, மோசே யாரு, மோசே உண்மையாகவே அந்த தாயினுடைய அந்த அந்த பாஷை எப்படி இருக்குமோ, எப்படி புரிந்து கொண்டாரோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த தாயினுடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மோசையினுடைய இருதயங்களில கண்டிப்பா சென்றிருக்கும். அந்த அந்த வார்த்தைகளை, அந்த உறவுகளை, அந்த பாரத்தை, அந்த அந்த தொடர்பை பெற்றுக்கொண்ட அந்த மோசே, இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது 23ஆம் வசனத்துல, அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி தன் இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இதுவரைக்கும் அவருக்கு வெளிப்படையா அவர் சந்திக்கவே இல்லை. ஆனாலும் அவருடைய இருதயத்துல முழுமையாக சிறு வயதிலிருந்து அரண்மனையில வளர்க்கப்பட்ட அந்த மோசேக்கு தன்னுடைய சகோதரர்களை கண்டு சந்திக்க வேண்டும்ங்கிற ஒரு பாரம். ஆமென். இன்றைக்கு நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு பாரம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களாய் இருக்கட்டும், நம்முடைய தெருக்களில, நாம் வாழ்கின்றதான ஊர்ல இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுக்கு ஒருவேளை நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருக்கலாம், அவருடைய முகத்தை நம்ம பார்த்திருப்போம், அவர் யாருன்னு கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இன்றைக்கு அவர்களை குறித்ததான ஒரு பாரம் நம்முடைய இருதயங்களில் எழும்பியது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால அமர்ந்திருக்க முடியாது. அது அரண்மனையில இருந்தாலும், அடிமைகள் இருந்த அந்த இடத்துல அவர்கள் வந்து, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு, தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அந்த எண்ணங்களை கண்டிப்பா யார் தான் கொடுத்திருக்க முடியும்? கண்டிப்பா ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் மோசையினுடைய இருதயத்துல அந்த எண்ணங்களை தந்தார், அந்த பாரங்களை தந்தார். ஆமென். இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட பாரங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மளால எந்த இடத்துலையும் எந்த ஒரு
எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு மேன்மையுள்ள இடமா இருந்தாலும் சரிதான், அல்லது சாதாரண இடத்துல இருந்தாலும் சரிதான், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த எண்ணங்களை இருதயத்திலே ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இங்க சொல்லப்பட்ட இன்னும் கூட நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்முடைய பிள்ளைகள், நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை தந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அநேக காரியங்களை நமக்கு பிள்ளைகளுக்கு என்று தருகிறோம். ஆடைகளை வாங்கி கொடுக்கிறோம், உணவுகளை வாங்கி கொடுக்கிறோம், இடங்களுக்கு அழைத்து சொல்லுகிறோம். இன்றைக்கு பல விதங்களிலும் பிள்ளைகளுடைய தேவைகளை என்ன என்று அறிந்து அவர்கள் கேட்பவைகளையும் கேட்காதவைகளையும் கூட நம்முடைய தகப்பனுடைய இருதயம் எல்லாவற்றையும் கொடுக்கிறது. ஆனா நான் சொல்லுவேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கென்று கொடுக்கக்கூடிய கர்த்தர் கொடுத்த அந்த பாரத்தை பிள்ளைகளோடு கூட அடிக்கடி பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டு, ஊழியத்தினுடைய மேன்மைகளையும், ஊழியத்தினுடைய தரிசனங்களையும், ஊழியத்தினுடைய காரியங்களையும் சிறு பிள்ளைகள் என்று பார்க்காம சின்ன வயதிலிருந்தே மோசேயினுடைய தாய் எவ்வளவு தூரத்துக்கு பாரத்தோடு அந்த பிள்ளையை அரவணைத்து அந்த பிள்ளைய வளர்த்து பிள்ளைக்கு தன்னுடைய பாலையும் கொடுத்து அந்த பிள்ளைய வளர்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதே போல இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த பாரங்கள் ஏற்ற வேலை வரும் பொழுது அந்த பாரம் நிச்சயமாகவே வரும். இன்றைக்கு நான் கூட இன்னைக்கு நன்றியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நினைவு கூறுகிறேன். என்னுடைய தகப்பனுடைய ஊழியங்களை அழகா நான் ரொம்ப ரொம்ப வருஷம் நான் பார்த்திருக்கிறேன். சிறு வயதுல என்னுடைய ஊழியமே அப்பா அங்க ஊழியத்துல சபையில பாய் போடுறதும் அந்த ஆம்பிளிஃபயரை வயர் கனெக்ட் பண்றதுதான் என்னுடைய வேலை. அதை தவிர எந்த எந்த இதுலயும் நான் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் வாலிப காலம் வரும் பொழுது சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். இதுதான் என்னுடைய ஊழியம். அங்க என்னுடைய பேங்கர்ஸ் ஹெட்ரிபிளுக்கு அங்க வாசிப்பேன். இசைக்கருவிகளை வாசிப்பதும் சண்டே கிளாஸ் எடுப்பதும் பாயை ரெடி பண்றதும் கூட்டுறதும் தான் என்னுடைய வேலை. ஒரு நாளும் ஊழியம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் ஒரு போது இருந்ததில்லை. ஆனா 2006ஆம் ஆண்டு அந்த சூழ்நிலைகள் வந்த பொழுது என் இருதயத்தில் அந்த பாரத்தை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கு திருப்புவன பகுதியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, ஆண்டவருடைய ஆலயத்துல ஒரு வேலைக்காரனாக பணி செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார் என்பதை குறித்து நான் மிகவும் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் எப்படி மோசேயினுடைய இருதயத்தில் தன் சகோதரர்களை குறித்த ஒரு பாரம் வந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு பாரம் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து வர வேண்டும். அந்த பாரம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். அந்த பாரம் நமக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் நம் மூலமாக எப்படி மோசேயை கொண்டு ஆபிரகாமை கொண்டு தேவன் வழி நடத்தினாரோ அதே போல இன்றைக்கு தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் அந்த 25வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மோசே நினைக்கிறாங்க, மோசேக்குள்ள பாரம் வந்துருச்சு. இந்த சகோதரர்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரத்துக்கு மோல்டு பண்ணியிருக்கிறாங்க, ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரத்துக்கு பலவனா எழுப்பினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்பதை அறிந்து கொண்ட அந்த மோசேக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அழகான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர்களை அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அவங்க பாட்டுக்கு அடிமைத்தனத்துல செங்கலை இருப்பதற்கும் மண்ணை மிதிப்பதற்கும் கட்டளைகளை எதிர்பார்த்து அவர்கள் தங்களுடைய எஜமானர்களை நோக்கி அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தாங்க. ஆனா மோசேக்குள்ள தேவன் கொடுத்த திட்டம் செயல்பட ஆரம்பித்தது. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கர்த்தர் நமக்கும் தந்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது, ஏற்ற காலங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரோடு கூடவும் ஆண்டவர் பேசுவார். நிச்சயமா நான் சொல்லுவேன், ஒருவேளை நம்ம பலவீனமாய் ஏதோ ஒரு காரியங்களை விழுந்து போய் கிடந்தாலும் சரிதான். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் எத்தனை முறை விழுந்திருந்தாலும், ஏதேதோ காரியங்களை உம்முடைய சமூகத்தை விட்டு உம்முடைய சத்தத்திற்கு விரோதமாக நான் தூரமாய் சென்று இருந்தாலும் சரிதான், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்
ஆண்டவரே சமூகத்துல நான் வந்திருக்கிறேன்ப்பா. உடைய கிருபைக்கு கீழாய் நான் இருக்கிறேன். ஆகவே நீர் என்னை அழைக்கிறத என்னுடைய காதுகள் கேட்கும். உடைய கிருபையின் சத்தம் என்னை உயிர்ப்பிக்கும். உடைய கிருபையின் சத்தம் என்னை மீண்டும் நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தும். உடைய கிருபையின் சத்தம் என்னை மேன்மையுள்ளவனாய் மாற்றும். உடைய கிருபையின் சத்தம் என்னை எல்லாவற்றிலும் பயனுள்ளவனாய் மாற்றும். ஒரு கனமுள்ள ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பலனை, தரிசனத்தை நம் இருதயங்களிலே கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்முடைய ஊழியங்களை ஆண்டவர் நாம் செய்யும் பொழுது இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இன்னைக்கு நமக்கு முன்னால் இருக்கிற ஒருவேளை இன்னைக்கு நம்ம வேலை செய்யற இடங்களில இன்னைக்கு ஊழியத்துல செய்யும் பொழுது நமக்கு சபையில கூடி வருகிற ஜனங்கள், இன்னைக்கு சந்தை வெளியில சொல்லுகின்ற ஜனங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள ஒரு தரிசனம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்கள எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அவங்கள அடிமைகளா ஏதோ அழிந்து போகிற ஜனங்களை நம்ம பார்க்க மாட்டோம். நம்முடைய கண்கள் எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அவர்களை ராஜாக்களாக பார்ப்பதற்கு, அவர்களை ஒரு ஆசாரியர்களாக பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்குள்ள இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தரிசனங்களை தர வேண்டும். நிச்சயமாகவே நமக்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, இந்த ஜனம் கர்த்தருக்கென்று துதிகளை சொல்லி வருகிற ஜனங்களாக, அவர்களையும் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக ஆண்டவரே நீ எடுத்து நீ பயன்படுத்த வேண்டும் அப்பா என்கிற தரிசனத்தோடு கூட அவர்களை பார்க்கும் பொழுது, அந்த வாஞ்சை நம்முடைய இருதயங்களில வைக்கும் பொழுது, நிச்சயமாகவே அந்த வாஞ்சைகள் நமக்குள்ளே எழும்புவதற்கு கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துவாராக. அதோடு கூட மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சில நிமிடங்களை நான் முடித்து விடுகிறேன். ஆகவே இன்றைக்கு நான் சொல்ல வேண்டும், லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 4:18. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அந்த தரிசனங்களை தந்த தேவன் எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படியாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக தேவனுடைய சமூகத்துல நம்மை முழுமையாய் தாழ்த்துவோம். தேவனுடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். பலிபீடத்துல நம்மை தருவோம். கர்த்தர் தாமே நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பின் சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்பா. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களை பலப்படுத்தினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பாரம் நிறைந்தவர்களாய், உம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், உமக்கென்று ஆண்டவரை நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், உம்முடைய வெளிச்சத்தை எங்கள் மேல் தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள ஊழியத்திற்காக எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மேன்மையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உடைய கனமுள்ள அந்த ஊழியத்தின் பாதைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய திரு வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். இந்த நாளிலும் இந்த கொடுகை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து உடைய நாமத்தை உயர்த்தவும், உயர்த்தி பாடவும், உடைய துதிகளினாலே கனம் பண்ணவும், உம்முடைய விண்ணப்பங்களினாலே உம்முடைய சமூகத்துல நாங்கள் நோக்கி ஜெபிக்கவும் அன்று பாரமுள்ள இருதயங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இன்னும் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை உம்முடைய அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.